இந்த மிஷின் பாருங்கள், கை நூல் எவ்வளோ அழகாக கோத்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நம்ம மாதிரி அடிக்கிற பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக முன்னாலே நூல் கட் பண்ணிக்கு பின்னால் நூல் தெளிவாக கட் பண்ணியிருக்கு. கை நூல் பார்க்குறேங்க எவ்வளோ அழகாக கை நூல் கோத்துருக்கு பாருங்கள். பாருங்கள் மறுபடி அடிக்கிறேன் பாருங்கள். இது ஆட்டோமேட்டிக் குதிரை தூக்குற மாதிரி வச்சுக்கலாம், குதிரை தூக்குற மாதிரி எப்பவும் போல் இங்கே வச்சுக்கலாம். வச்சுக்கினால உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப பாருங்க மேலே ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம் பாருங்க. இப்போது இதனால் உங்களுக்கு பீக் அடிக்க வேண்டிய வேலை இல்லைங்க. இப்போ நம்ம கைநீல் கோக்கிற மிஷின்னா ஒன்று கைநீல் கோக்கிறதுக்காக பீஸுக்கு நம்மளுக்கு 40 காசு 50 காசு வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். 80 காசுக்கும் ஒரு சிலர் கொடுக்குறதாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பவும் போல் சாதாரண ஓவர்லாக் எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரி தைக்கிறீங்க. தைக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது அது பாட்டு கைநீல் கோக்குறது. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக மெதுவாக அடித்து காமிக்கிறேன் நானுங்க. பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேசி பாருங்கள். முன்னால் கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குது. சிங்கரில் பீக் அடிக்க வேண்டியது இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கைநீல் கோக்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் கையில் கோத்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வருங்களா, வராது. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக் கைநீல் கோக்கிற ஓவர்லாக் மிஷினுங்க. ஸ்பெஷல் மிஷினுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஹை ஸ்பீடு ஓவர்லாக்.